காலை வணக்கம். வகுப்பு 3 பாடம் தமிழ் எண் 4 திருக்குறள் கதைகள் என்ற தலைப்பில் இன்று நாம் காணப்போவது புத்தக பயிற்சிகள். முதலாவது, சரியான விடையை தெரிவு செய்வோம். ஞாலம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல். ஞாலம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல். அ உலகம், ஆ வையகம், ஈ புவி, ஈ மலை. பொருந்தாத சொல் மலை. கீழ்காணும் சொற்களுள் மாறுபட்ட பொருள் தருவது. ஆ அறம், ஆ தீமை. சரியான விடை தீமை. என்பு இச்சொல்லிற்கு பொருத்தமான சொல். ஆ முகம், ஆ எலும்பு, ஈ கை, ஈ கால். ஆ எலும்பு. நல்ல கூட்டல் செயல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆ நல்ல செயல், ஆ நல் செயல், ஈ நற்செயல், ஈ நல்ல செயல். சரியான விடை ஈ நற்செயல். இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ இனிமை கூட்டல் சொல், ஆ இன் கூட்டல் சொல், ஈ இன்மை கூட்டல் சொல், ஈ இனிமை கூட்டல் செல். சரியான விடை ஆ இனிமை கூட்டல் சொல். அடுத்தது, குறட்பாக்களில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. குறட்பாக்களில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். அது குறள். இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் வரும் குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. இதில் பணி அணி என்னும் சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் ஒன்றி வருகின்றன. அடுத்தது, அதிகாரம் அன்புடைமை. குறள். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இதில் என் அன் என்பி அன்பி என்னும் சொற்கள் இரண்டாம் எழுத்து பொருந்தி வருகின்றன. அடுத்தது, முறை மாறி உள்ள சீர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. இன்சொலன் பணி உடையன் ஒருவர்க்கு ஆதல் பிற மற்று அணியல்ல. இக்குறளை நீங்கள் முறைமாறி சீர்கள் முறைமாறி உள்ளன. திருக்குறள் 2 அடிகளை கொண்டது திருக்குறள். அதில் முதல் அடி 4 சீரும், இரண்டாம் அடி 3 சீர்களையும் கொண்டது. அந்த சீர்கள் முறைமாறி உள்ளன. அதாவது குறள் பணிவுடையன், இன்சொலன் ஆதல், ஒருவர்க்கு, அணியல்ல, மற்ற பிற என்பதே சரியான சீராக நாம் எழுத வேண்டியது. புரிந்ததா? இது நீங்கள் குறள் புத்தகத்தில் பார்த்து பிழையில்லாமல் உங்களுடைய புத்தகத்தில் எழுதி கொள்ளவும். இல்லை என்றால் நோட்டு புத்தகத்தில் கண்டிப்பாக இதனை பார்த்து எழுதி வைத்து கொள்ளுங்கள். அடுத்து, இரண்டாவது குறள் பாருங்க. தகவிலர் தக்கர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இதில் முறைமாறியுள்ள சீரை நாம் சரியாக எழுத வேண்டும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்பதை நாம் சரியாக எழுத வேண்டிய சீர். தகவிலர் தக்கார் அவரவர் என்பது எச்சத்தார் காணப்படும்ன்றது அங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சரியாக எழுத வேண்டியது தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அடுத்து பாருங்கள், பாடி மகிழ்வோம். இது எதற்காக என்றால், நீங்கள் பாடி மகிழும் பொழுது அந்த எழுத்துக்கள் நா பிறழாமல்
ஒலிப்பு முறையை நீங்கள் சரியாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பாடல்கள் மூலமாக உங்களுக்கு எழுத்துக்கள் கற்றுத்தரப்படுகின்றது. நான் ஒரு முறை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். கடலோரத்தில் அலை உருளுது பெரளுது, தத்தளிக்குது தாளம் போடுது, கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, இழந்த பழத்திற்கு ஆசைப்பட்ட குழந்த வாழைப்பழம் தின்றது. அதாவது இந்த பாடலில் நீங்கள் லூ, நா, நே, அதுக்கப்புறம் இந்த ழா என்ற எழுத்துக்கள்லாம் நா பிறழாமல் ஒலிப்பு முறைகளை சரியாக உச்சரிப்பதற்காக இந்த பாடல். இதனை நீங்கள் பாடி எழுத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த திருக்குறள் கதைகளுக்கான பாடம் மற்றும் புத்தக பயிற்சிகள் நிறைவடைந்தன. நன்றி.